வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. துக்ளக்கு விழாவில் கிட்டத்தட்ட சீமான் எங்க ஆளுதான், நாங்க நேரடியா வர முடியாம பெரியார் அடிக்க அடியாளா தான் சீமான் செயல்படுகிறாருன்னு குருமூர்த்தி ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துட்டார். எனக்கு சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. அதாவது மணி யோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்ல, அது மாதிரி சீமான் வந்து பெரியாரை கடிச்சு துப்பிட்டு போயிடுவாரு. கடிச்சு துப்பிட்டு பெரியாருக்கு எதிரான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி வச்சுட்டு போயிடுவாரு. உடனே குருமூர்த்தி வந்து உட்காந்துட்டு, ஆமா தலித்துகளுக்கு ஈவேரா எதிரி, ஆமா முஸ்லீம்களுக்கு ஈவேரா எதிரி, கிறிஸ்தவர்களுக்கு ஈவேரா எதிரி, பிராமணர்களுக்கும் எதிரி. எப்படி பிராமணர்களுக்கும் எதிரி? அதாவது பிராமணர்கள் எதிர்த்தாராம், கிறிஸ்தவர்கள் எதிர்த்தாராம், முஸ்லீம்களை எதிர்த்தாராம், தலித்துகளை எதிர்த்தாராம் பெரியார். இதுதான் வாழ்நாள் வேலை அவருக்கு. இவங்களெல்லாம் எதிர்த்து யாருக்கெல்லாம் பெரியார் பாடுபட்டாரோ அவங்களுக்கெல்லாம் அவர் எதிரியா பார்த்துருது. உண்மையில அவர் யாருக்கு எதிரி? பார்ப்பனர்களுக்கு எதிரி என்று சொல்லுங்கள். நேர்மை இருக்கிறது, அதுல ஒரு நேர்மை இருக்குது. அதுல கூட எந்தவித தனிப்பட்ட பார்ப்பனர்களுக்கும் பெரியார் எதிரி கிடையாது. இங்க கோட்ஸே வந்து ஒரு முஸ்லீமு கொன்னுட்டாருன்னு நீங்க பொய்யா பிரச்சாரம் பண்ணீங்க. அப்ப கூட பெரியார் என்ன சொன்னாரு? காந்தியை கொண்டது முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரே ஒழிய, அவர் நினைச்சிருந்தா கூடுதலா ஒரு வார்த்தை, ஐயப்பா சித்பவன பார்ப்பனர்ப்பா, ஒரு பிராமண காந்தியை கொண்டுட்டாப்பான்னு சொல்லி தூண்டி விட்டுருந்தா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பார்ப்பனர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அக்ரகாரம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா பெரியார் அப்படி சொல்லல. அக்ரகாரத்துல குழந்தைங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. ஏன் அந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லாத பார்ப்பனர்கள் அடி வாங்குவதையும் இது வாங்குவது பெரியார் ஒருபோதும் விரும்பல. ஆனா பார்ப்பன ஆதிக்கத்துக்கு பெரியார் எதிரி தான், பார்ப்பன எதிர்ப்பு தான் பேசினார். அவர் பார்ப்பனியம் இவங்க சொல்றது கூட சாஃப்ட் பண்றது. பெரியார் அப்படி பேசல. அதுக்கு பின்னாடி வந்தவங்க அப்படி மாத்திக்கிட்டாங்க. பெரியார் பார்ப்பனர் எதிர்ப்பு பேசினார். தைரியமா சொல்லுங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் பெரியார் முஸ்லீம்களுக்கு எதிர்த்தாருன்னு போய் சொல்றீங்க? ஏன் பெரியார் தலித்துகளை எதிரியா பாச்சாரா? தலித்துகளை ஒழிக்கணுமா, முஸ்லீம்களை ஒழிக்கணுமா? அப்படியே பெரியார் அப்படியே 1963 அப்படி சொன்னாராம் அப்படின்னு. இது என்னைக்குமே பார்ப்பனர்கள் பயன்படுத்துகிற தந்திரம். குருமூர்த்தி போன்றவர்கள் ஏன்னா தான் எதிரிய தனக்கு எதிரியா காமிக்காம உனக்கு எதிரி அப்படிங்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. சங் பரிவார்கள் எப்பவுமே வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வந்தா தனக்கு எதிரின்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு. EWS 10% பிரச்சனை வந்துச்சா இந்துக்களுக்கு எதிராக இருக்குன்னு அவங்க பேசுவாங்க, பார்ப்பனர்களுக்கு ஆபத்துன்னு பேச மாட்டாங்க. அதே சமயம் பலன் பெறுவது முழுவதும் பார்ப்பனர்கள் பலன் பெறுவாங்க. ஆபத்துன்னு வந்துட்டா வன்னியர்களையும் நாடார்களையும் தேவர்களையும் முன்ன நிறுத்திடுவாங்க. பள்ளிவாசல போய் இடிக்க போறதுக்கு மூளையா இருக்கிறது யாரு? இவங்க சங் பரிவார் மூளை இருக்கும். பாதிக்கப்படுறது நம்ம அப்பாவி வன்னியர்கள், பறையர்கள், கோனார்கள், உடையார்களை போய் அடி, முஸ்லீம் அடி, பள்ளிவாசல அடின்னு. அதனால இவர்கள் எப்போதுமே தனக்கான பிரச்சனையே நாட்டுக்கான பிரச்சனை, தேசத்துக்கான பிரச்சனை. அதானிக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்தியாவுக்கு ஆபத்து. ஐயோ அதானிக்கு கெட்ட பேரா, அதானியை விசாரிக்கணுமா, இந்திய குடிமகன் என்னாச்சு, இந்திய இறையாண்மை என்னாச்சுங்குவாங்க. உண்மையிலே இந்திய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, பஞ்சாப் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது தமிழர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை. இதுதான் இவர்களுடைய சூழ்ச்சி. பெரியாரை பெரியாருடைய கருத்தும் பார்ப்பன கருத்தும் எதிர் நிக்கணும். அதுதான் அரசியல், அதுதான் உண்மை. பெரியார் ஒன்றும் பயப்படல. பார்ப்பனர்களை கடுமையா கடைசி வரை எதிர்த்தவர் தான். அவருடைய அரசியல் அதுதான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பெரியார் யாருக்கெல்லாம் பாடுபட்டாரோ அவங்களும் சொல்லி பெரியார் நேக்கு மட்டும் இல்ல நோக்கும் தான், முஸ்லீம்களே எதிர்த்தாரோ, ஐயோ முஸ்லீம்களே எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அப்படின்னு அடிச்சு விடுறது. வரலாற்றில் வெட்டி ஒட்டி பேசுகிற கூட்டம் இவர்கள். எப்போதும் உண்மை கிடையாது. நேற்று குருமூர்த்தி அதை தான் பண்ணியிருக்காரு. குருமூர்த்தி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் தான் சீமானும் அப்படி பேசியிருக்காரு. என்னங்க சொல்லியிருக்காரு? பெரியார் வந்து ஐயோ முஸ்லீம்கள் ஒழியணும், கிறிஸ்தவர்கள் ஒழியணும், தலித்துகள் ஒழியணும், பிராமணர்கள் ஒழியணும்னாராம். ரொம்ப சிம்பிளுங்க. பச்சை குழந்தை கேட்டா கூட சிரிச்சிடும். கொஞ்சம் வரலாறு படிச்சிருக்கணும், தேர்தல் வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இந்த வரலாறு தெரியாதவங்கள்ட்ட இவங்க இப்படி பேசுனீங்கன்னா நீங்க நம்பிடுவீங்க. 1962 பெரியார் காமராஜரை ஆதரிக்கிறார். காமராஜருக்கு எதிராக முஸ்லீம் லீக், குடியரசுக் கட்சி, தலித் மூவ்மெண்ட், திமுக, இவங்கெல்லாம் திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. ராஜாஜி அண்ணாவுடைய திமுக, ராஜாஜி சுதந்திரா கட்சி, குடியரசுக் கட்சி தலித் கட்சி, இது முஸ்லீம் லீக். இதுதான் மேட்டர். பெரியார் காமராஜர் பக்கம் நிக்கிறாரு. காமராஜருக்கு யார் எதிராக வந்தாலும் அந்த காலத்துல அவர் அப்படிதான் பேசினார். இத அவர் மதத்துக்கு எதிராக பேசினாரு, திரிச்சு விடுறீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. முஸ்லீம் லீக் வந்து ஏடிஎம்கேல இருந்தா டிஎம்கே முஸ்லீம் லீக் திட்டாதா? டிஎம்கே முஸ்லீம் லீக்ல இருந்தா ஜெயலலிதா வந்து முஸ்லீம் லீக் திட்ட மாட்டாங்களா? உடனே ஜெயலலிதா முஸ்லீம்களை இழிவுபடுத்தி விட்டார். முஸ்லீம்கள் அழியணும்னு ஜெயலலிதா பேசிட்டாரு. ஐயோ முஸ்லீம் லீக் எதிராக கலைஞர் பேசிட்டார் சொல்லுவீங்களா? தேர்தல் நேர பிரச்சாரத்துல எதிர்கட்சி கூட்டணியை விமர்சித்து பேசுவது இயல்பு. அதுவும் பெரியாருக்கெல்லாம் அந்த ஜாடமாடையெல்லாம் பேச தெரியாது. ஓப்பனா அவர் பேசின விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் முஸ்லீம்களுக்கு எதிரி அப்படின்ட்டார். முஸ்லீம்களை பத்தி பெரியார் என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு எத்தனை புத்தகம் ஆதாரம் வேணும் நான் தரேன். 1948
இவங்க 63ங்கிறாங்க. முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னா வேற யாரு தமிழர்கள்? அவங்க என்ன அரேபியால இருந்து வந்தவங்களா? அவங்க என்ன அரேபிய சந்ததியா? இங்க இருந்து இந்த பார்ப்பன சனாதன தொல்லை தாங்காம அந்த துயர்ல இருந்து மாறி இன்னைக்கு சுயமரியாதையா தானே முஸ்லீம் மதத்துல இருக்கிறான். அவனை தமிழ இல்லைன்னு திராவிட இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பெரியார் 1948 பேசியிருக்காரு. 1948 பேசின பெரியார தேர்தல் கூட்டணியின் போது கட்சிகளை விமர்சிச்சு பேசினதையும் கோர்த்து விட்டு அவர் முஸ்லிம்களை அழிக்க சொன்னாரு. பிராமணர்களையும் வெறுத்தாரு, முஸ்லீம்களையும் வெறுத்தாருன்னு யார் பேசுறாருன்னா முஸ்லீம்களுக்காகவே கிடையாது தான் வாழ்நாள் அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய துக்ளக் குருமூர்த்தி பேசுறாரு. தயவு செய்து முஸ்லிம் சகோதரர்களே, குருமூர்த்தி யார் என்று தெரிஞ்சுக்கோங்க. இவர்களெல்லாம் முஸ்லிம் ஆதரவாளர்களா? சிஏஏ சட்டம் குறித்து பங்கு இந்த நாட்டின் குடிமக்களாவே முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு பேசுகின்ற சன் பரிவார் தாட் ஆஃப் பிராஸ்ல இருந்து பேசுகின்ற இவர்கள் இந்த நாட்டில் தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழினத்திற்காக அனைத்து பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின், மன்னியர், உடையார், கோனார், முஸ்லிம், கிறிஸ்டின், பறையர், பல்லர்னு அனைத்து நான் பிராமினுடைய வகுப்புவாரி உரிமைக்காக, இடஒதுக்கீடுக்காக, கல்வி வேலை வாய்ப்பிற்காக கடைசி வரை போராடிய தலைவரை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துறாங்க பாருங்க. இவங்க பக்கம் கல்லு வராம இருக்கிறதுக்கு செய்யறது. ஏன்னா முஸ்லீம் எண்ணிக்கை அதிகம், கிறிஸ்டின் எண்ணிக்கை அதிகம், தலித்துகள் எண்ணிக்கையில் அதிகம். இவங்களை முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு 3% பிராமணர்கள் முன்னாடி ராமசாமி நாயக்கர் அடிங்க, வன்னியர் அடிங்க, நாடார் அடிங்கன்னு. இவங்க இப்ப என்ன சொல்ல வர்றாரு குருமூர்த்தி? தலித்துகளுக்கு எதிரின்ட்டாரு, முஸ்லீமுக்கு எதிரின்ட்டாரு, கிறிஸ்டினுக்கு எதிரின்ட்டாரு, பிராமணிக்கு எதிரி. அப்ப இவங்க அல்லாம இருக்கிற மீதி யார் இருக்கா? பேக்வர்டு கிளாஸ், பிசி. புரியுதுங்களா? எவ்வளவு சூழ்ச்சி பாருங்க. எஸ்சி, முஸ்லீம் பெரியாருக்கு எதிரியா, கிறிஸ்டினும் எதிரியா, பிராமின் எதிரியா. அப்ப இவங்க அல்லாத ஒரு கம்யூனிட்டி எது? பிசி, பேக்வர்டு கிளாஸ். வன்னியர், உடையார், தேவர், அகமுடியார், இந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, பேக்வர்டு கிளாஸ், பிசி, எம்பிசி. இவர்களுக்காக மட்டும்தான் பெரியார் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அந்த மக்கள்கிட்ட காமிப்பாங்க. ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? நீ ஒரு ஆண்ட பரம்பரை, நீ ஒரு சத்திரியன், உன்னை இந்த திராவிட கூட்டம், அந்த நாயக்கர் கூட்டம், ஐயோ உன்னை என்ன ஆக்கி வச்சிருக்கு, நீ எல்லாம் இடஒதுக்கீடு பெறக்கூடிய ஜாதியா, நீ என்ன பிற்படுத்தப்பட்டவனா, சத்திரியர் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் இன்னைக்கு விவசாய கூலியா இருக்கிறான், உழைக்கும் தோழனா இருக்கிறான். அவனுக்காக பாடுபட்ட பெரியாருடைய சட்டங்கள் எல்லாத்தையும் பெரியாரை எதிர்த்து அந்த சமுதாய தோழனா இழிவுபடுத்துறது. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடைநிலை சாதியினுடைய சாதி சங்க மாநாட்டில் போய் அவங்கள படிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு பேசினாரு பெரியார். இன்னைக்கு இந்த RSS சங் பரிவாரெலாம் அந்த ஜாதி சங்க மாநாட்டில் போய் நீ சத்திரியர், ஆண்ட பரம்பரை, உனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, அதுல இருந்து வெளியவா, இதுல இருந்து வெளியவா, நீ எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நீ தான் இந்து மதத்தை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது. அப்ப 3% பார்ப்பனர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக 97% நிரந்தர அடிமையா வைத்துக் கொள்வதற்காக அந்த 97%க்காக பாடுபட்ட தலைவனை பார்த்து இவன் 97%க்கும் எதிரி, எங்க 3%க்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் எதிரி அப்படின்னு செய்கின்ற பொய் பிரச்சாரம். பெரியார் முஸ்லிம்களை பத்தி பேசினது அப்படியே இருக்கு, பச்சையா இருக்கு. மிலாடி நபி விழாவில் கலந்து கொண்டு அவன் இந்த என்னுடைய அமீர் பேட்டியில அமீர் சொன்னார், நான் சொல்ல, அமீர் பெரியாரிஸ்ட் கிடையாது, அவர் சொன்னார். அவர் முஸ்லிம் மதத்தை விமர்சிச்சிருக்கலாம், முஸ்லிம்களை பத்தி காலப்போக்கில் வரலாற்றை பேசியிருக்கலாம். ஆனா ஒருத்தனுக்கு இஸ்லாமா மாறின அடுத்த நொடி உனக்கு சுயமரியாதை வந்துருது, உனக்கு தீண்டாமை இழிவு, தீட்டு இழிவு போடுறது பேசினவர் பெரியார் தானே. இது நான் பேசலங்க, அமீர் பேசினது. இது எவ்வளவு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க. இதையும் பெரியார் தான் பேசினார். அதாவது அவர் முஸ்லிமா மாறல, ஆனா இந்த தீட்டு தீண்டாம ஒரு நொடியில போகுதுன்னா நீ முஸ்லிமா மாறியிருப்பா, இன இழிவு நீங்க, இஸ்லாம் ஒரு மாதம், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, இன இழிவு நீங்க. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தொப்பி போடல, அவர் சுன்னத்து பண்ணிக்கல, நான் மாதம் மாறேன்னு சொல்ல. ஆனா இவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல இருந்து நீ உடனே வரணும்னா இந்த இழிவு நீங்க இஸ்லாம் மாறி. இது சொன்னது பெரியார் தான். குருமூர்த்தி இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? எலெக்ஷன் டயத்துல அவர் எதிர்கட்சிகளை பார்த்து திட்டுன விஷயத்தை வச்சுக்கிட்டு, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 11 வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு. 11 வருஷம் முஸ்லீம் லீக்கோட அவர் நல்ல நட்புல இருந்திருக்காரு, ஜின்னாவோட நட்புல இருந்திருக்காரு. இதெல்லாம் உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னுங்க, பெரியாரை பொறுத்தவரையும் அண்ணாவை திட்டிருக்காரு, கலைஞரை திட்டிருக்காரு, திமுகவை திட்டிருக்காரு, கம்யூனிஸ்டுகளை திட்டிருக்காரு, எல்லாரோடையும் கூட்டணி வச்சிருக்காரு, எல்லாரையும் ஆதரிச்சிருக்காரு. எல்லாரும் பெரியாரை கூப்பிட்டு தான் வீட்டு திருமணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெரியார் எத்தனை பேர் திட்டிருக்காரு, திட்டினவங்க எல்லாம் என் கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு இருக்காங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு அழகியல் முரண், எவ்வளவு ஒரு விமர்சனம். பெரியார் வச்ச விமர்சனத்துக்கு பின்னால் வன்மம் கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு குருமூர்த்தி மாதிரி ஆட்கள் எவ்வளவு ஒரு பொறுப்பு இல்லாம, சமூகத்தில் ஒரு பதட்டம் வருங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, குருமூர்த்தி மாதிரி ஆட்கள் சீமானை தூண்டி விட்டு பெரியார் தலித்துகளுக்கு எதிரி, பெரியார் தலித்துகளுக்கு எதிரி எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? இந்த சுதந்திரா கட்சியில முனுசாமி பிள்ளை போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க, அவங்களாம் பெரியாருக்கு எதிராக இருந்தாங்கிறாங்க. சுதந்திரா கட்சியிலையும் ராஜாஜி கட்சியிலையும் இருந்தவர் பெரியாருக்கு எதிராக தான் இருப்பாரு. அவர் தலித்தா இருந்தா என்ன, வன்னியரா இருந்தா என்ன? அவரை மாதிரி ஆட்களை நீங்க பயன்படுத்தினீங்க, முனுசாமி பிள்ளை போன்றவர்களை. அம்பேத்கர் என்ன கருத்து சொன்னாரு பெரியாரு? அம்பேத்கர் தான் வாழ்க்கையில சாகர வரையும் பெரியாரை பற்றி என்ன கருத்து வச்சிருந்தாரு சொல்லுங்க பாப்போம். ஒரு இடத்துல கூட பெரியாரை விட்டு தரல. அம்பேத்கருக்கு கடினமான சூழ்நிலையில் பூனா ஒப்பந்தத்தில் பெரியார் மட்டும்தான் அம்பேத்கரை ஆதரித்தார். மறுத்து பேச சொல்லுங்க. துக்ளக் குருமூர்த்தி அவர்களே, ஜனசங்கமும்
இந்து ராஷ்டிரம் அமைத்து கனவில் இருந்த உங்க சங் பரிவார் பூனா ஒப்பந்தத்தில் தலித்துகள் இரட்டை வாக்குரிமையில் அம்பேத்கர் பக்கம் நின்றார்களா? சொல்லுங்க. இத்தனைக்கும் காந்தி உங்களுக்கு பிடிக்காது. காந்தி எதிர்ப்பில் கூட நீங்க அம்பேத்கர் பக்கம் நின்னீங்களா? இந்த மாதிரியான விஷயத்துல கிணத்துல மலத்தை கலந்தாங்க. ஒரு தலித் வந்து குஜராத்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த கிணத்துல மண்ணெண்ணெய் பெட்ரோல் மலத்தை கலந்தாங்களே, அப்ப சங் பரிவார்லாம் அம்பேத்கர் பக்கம் நின்றீங்களா? அந்த மாதிரி தருணங்களில் அம்பேத்கர் பக்கம் நின்று தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெருமையை பேசியவர் பெரியார். எல்லா ஆதாரம் இருக்கு. பூனா ஒப்பந்தத்துல பெரியார் என்ன பண்ணாரு சொல்லுங்க நீங்க. அப்ப பெரியாரை எதிர்த்து சில தலித் தலைவர்கள் பேசினதா அவங்க மேற்கோள் காட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் யாருன்னா அம்பேத்கருக்கு எதிராகவும் பேசினவங்க. அம்பேத்கருக்கு எதிராக பேசினவங்க, அம்பேத்கருக்கு எதிராக பேசின தலித் தலைவர்கள் தான் பெரியாருக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. இதை என்னால 100 இல்ல 1000 விழுக்காடு நிரூபிக்க முடியும். நீங்க எடுத்து காமிங்க யாரெல்லாம் பெரியாருக்கு எதிராக பேசியிருக்காங்க. அவங்க எல்லாம் அம்பேத்கருக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப 63ல குருமூர்த்தி சொல்றாருல பெரியார் தலித்துகளுக்கு எதிராக. தலித்துகளுக்கு எதிராக இல்ல, தலித் கட்சி குடியரசு கட்சி அப்போது யார் பக்கம் இருந்ததோ அவர்களை விமர்சனம் பண்றாரு. ஏன் திமுக விமர்சனம் பண்ணி பேசுறாரு? அப்ப திமுகவின் எதிரிதான் பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பரப்ப முடியுமா நீங்க? வரலாற்றில் திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கடைசி காலத்துல காமராஜர் விமர்சனம் பண்ணிட்டு திமுக கலைஞரை ஆதரிச்சாரு. நீங்க இதை வச்சு எப்படி நீங்க பேசுவீங்க? எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சு போகும்போது நீங்க போகக்கூடாது எம்ஜிஆர்னு கூப்பிட்டு பேசினாரு பெரியார், போகாதீங்க. அதுக்காக எம்ஜிஆர் அனுதாபி பெரியார், எம்ஜிஆர் தான் அவர் எம்ஜிஆர் தான் நம்பி இருந்தாரு மழை போலன்னு சொல்லுவீங்களா? சும்மா வரலாற்றில் கடந்த கால விஷயங்கள் நடந்ததை ஒட்டி வெட்டி விட்டுட்டு அதன் ஆழம் சாராம்சம் இல்லாம சும்மா அடிச்சு விடுறது. புரியுதுங்களா? நான் தெளிவா சொல்லிட்டேன். 62 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சிகளை விமர்சித்து அவர் பேசியிருக்காரு ஒழிய முஸ்லிம்களை தலித்தில் விமர்சித்து பேசினது கிடையாது. அவர் முழுக்க முழுக்க தலித் மக்களுடைய அரசியலை எப்படி பார்த்திருக்கிறார், எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு தான் பார்க்கணும். 1943ல ஒரு முறை இப்படி பேசியிருக்காரு. அதோடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு? முஸ்லிம்களுக்கு வகுப்பாரி உரிமை இருக்கு. இதெல்லாம் 47 காலகட்டத்தில் வகுப்பாரி உரிமைனா என்னன்னு தெரிஞ்சாலும் புரிஞ்சு முடியும். 1909 மிண்டோமாலி சீர்திருத்தத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. பெரியாரே சொல்றாரு, இடஒதுக்கீடு விவகாரத்தில் நமக்கு முன்னோடி முஸ்லீம் லீக் தான். இஸ்லாமியர்கள் தங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை கேட்டாங்க, அது மாதிரி மற்ற எல்லாரும் கேட்கணும்னு பெரியார் சொல்றாரு. முன்னோடி முஸ்லீம் லீக் தாங்கிறார். 1919ல திருப்பி மாண்டகை சேல்ஸ் போர்டு ரிப்ரசன்டேட்டிவ் வருது. அதுக்கு பிறகு 1930ல தான் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்துல அந்த வட்டமேசை மாநாட்டில் பட்டியல் சமுதாய மக்களுக்கான இரட்டை வாக்குரிமை வேணுங்கிற அந்த கோரிக்கை வருது. அதுல பெரியார் தான் அம்பேத்கர் ஆதரிக்கிறார். இன்னும் சொல்ல போனா MC ராஜா போன்ற தலைவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக காந்திக்கு ஆதரவா நின்னாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்தை தான் பெரியார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப தலித் மக்களுக்கு அம்பேத்கர் தனியா அரசியல் பிரதிநிதித்துவம் வாங்கி தந்துட்டாரு, முஸ்லீம் லீக் போராடி முஸ்லீம்களுக்கு வாங்கி தந்துட்டாங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆனா இதர மக்களுக்கு எங்க? அந்த இதர மக்களுங்கிறவங்க இந்த நான் பிராமின்ஸ்ல முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவர் அல்லாத மக்களா வந்து நிக்கிறாங்க, தலித் அல்லாத மக்களா. உடனே இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா பெரியார் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியிருக்காரு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு, அப்ப ஒரு BC லீடர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்காரு அப்படின்னு திரிச்சு பேசுறாங்க. பெரியார் சொன்னது அனைத்தும் அப்படியே வார்த்தைகளா இருக்கு. அதை யாரும் மாத்த வேணாம். அதுக்கு என்ன உள்நோக்கம் எதுவும் நீங்க கற்பிக்க வேணாம். சரியான முறையில் இன்டர்பிரேஷன் பண்ணாலே போதும். வகுப்புவாரி உரிமையே கேட்டாரு பெரியார். பெரியார் சொன்ன மாதிரியே நடந்துச்சே. சுதந்திரம் கிடைச்ச உடனே வகுப்புவாரி உரிமை முடிஞ்சே. முத்தையா முதலியார் கொண்டு வந்த கம்யூனல் ஜீவோவை அழிச்சிட்டு இன்னைக்கு ரிசர்வேஷன் வந்து BCக்கு இல்ல SCக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சுல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹையர் பொசிஷன்ல SC கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த பொசிஷன்லயுமே BC இல்லாத நிலை. 90ல மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது BCக்கு வந்திருக்கு. இதைத்தானே பெரியார் அன்னைக்கு சொன்னாரு. அன்னைக்கு அவர் புலம்புனது இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டு தானே இருக்கு. இதை நேரடியாக எதிர்க்க துணிவில்லாத இந்த சங் பரிவார்கள் பெரியார் பிராமின்ஸ்க்கு மட்டும் இல்ல, முஸ்லீம்க்கு எதிரி, தலித்துகளுக்கு எதிரி, இவங்க கிறிஸ்டின்ஸ்க்கு எதிரி அப்படின்னு கண்ணாம்னான்னு திரிச்சு அவர் சொன்னதை ஃபுல்லா சதைச்சு விதைச்சு பேசுறது. பெத்த தாயுடன் புணர சொன்னாருன்னு பெரியார் சொன்னார்னாங்க. இப்போ வரையும் ஆதாரம் காமிக்கல. அது புராண கதையை எடுத்து பெரியார் பேசியிருக்காருன்னு ஆதாரத்தோட போட்டு இன்னும் மறுக்கல. இப்ப அடுத்த பொருளி பெரியார் முஸ்லீம்களை எதிர்க்க சொன்னார், முஸ்லீம்களை ஒழிக்க சொன்னார். இப்படிலாம் கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறத வச்செல்லாம் நீங்க வந்து ஒரு விஷயத்தை கணக்கிட முடியாது. அதே பெரியார் 67க்கு அப்புறம் அண்ணா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணா ஆதரவாளரா மாறிட்டாரு. 71ல அவர் ஒன்றும் காமராஜர் ஆதரிக்கல, திமுகவை தானே ஆதரித்தாரு. அப்ப நீங்க அவர் என்ன பேசுற? அப்ப காமராஜர் எதிர்க்கிறாருன்னா காமராஜரின் எதிரி தான் பெரியார் செஞ்சிருப்பீங்களா? உங்களுக்கு பெரியார் காங்கிரஸை கடுமையா விமர்சிச்சாரு. ஆனா காங்கிரஸ் முதலமைச்சரா இருந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சாதி பாகுபாடு ஆசிரமத்தில் இருக்குங்கிறப்ப பெரியார் கிட்ட தான் வந்தாரு. ஆனா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆதரிச்சாரா, காங்கிரஸ் ஆதரிச்சாரானா கிடையாது. காந்தியை கடுமையா விமர்சிச்சாரு. இவருக்கு வந்து பார்ப்பன நலன் தான் இருக்கு, இவர் நான் பிராமின், இவர் என்ன வகுப்புவாரி ரிசர்வேஷன் குறித்து பார்வை இல்லைன்னு. அதே காந்தி செத்து போனப்ப இதுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்க சொன்னவர் பெரியார். அதனால இந்த சும்மா அந்த வார்த்தைகளை வெட்டி ஒட்டி அன்றைய கால சூழல்களை புரிஞ்சுக்காம பெரியார் என்ன பேசினாருங்கிறதே உள்வாங்காம அதை அப்படியே அவதூறா போட்டு இதெல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு.
முதல்ல இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு முஸ்லீம்களை பற்றிய நிலைப்பாடு என்ன? சீமான் சைத்தான்ங்கிறாரு. நீங்க முஸ்லீம்களை இந்த நாட்டின் மைந்தர்களா ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த நாட்டில் முஸ்லீம் அடையாளங்களை அழிக்க சங்பரிவார்கள் துடிக்கிறாங்க. பாபர் மசூதியை இடிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து முஸ்லீம்கள் பக்கம் நின்று பெரியார் மீது கல்லெறியறீங்க. இதை முஸ்லீம்கள் நம்புவாங்க. நீங்கள் தலித்தில் மாட்டுக்கறி தின்னா தோலை உரித்த வட இந்திய சங்பரிவார் கும்பலின் பிரதிநிதியா நின்றுகிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து தலித்துகளுக்கு பெரியார் எதிரியா? பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திரம் பட்டம் ஒழியாதுன்னு சொன்னவர் பெரியார். நீ ஒடுக்கப்பட்டவர் விடுதலை பெறாம பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு விடுதலையே கிடையாதுன்னு சொன்னவர் பெரியார். தண்ணி இங்க தாழ்த்தப்பட்ட இந்த கணத்துல தண்ணி எடுத்தா நான் குடிக்க மாட்டேன்னு ஒரு இடைநிலை சாதிக்காரன் சொன்னானா, நீ நான் வரண்டே செத்துப்போப்பா, அவன் தாழ்த்தப்பட்டவன் மட்டும் தண்ணி குடிக்கட்டும், அதனால உனக்கு வந்து தண்ணி குடிக்க மாட்டேன்னா நீ தவிச்சே செத்துப்போ, அவ்வளவு சாதி பார்க்கறவே இந்த உலகத்துல உயிரோட இருக்க வேணாம் சொன்னவர் பெரியார். எல்லாரும் எடுக்கிற குளத்துலதான் தண்ணி எடுக்கணும், தலித்துகளுக்குன்னு தனி கிணறு இருக்கக்கூடாது, காந்திக்கே லெட்டர் போட்டவர் காங்கிரஸ்ல இருந்த போது. இந்த பெரியார் தலித்துகளின் எதிரியாங்க. ஆனா இவங்க அந்த சனாதன வர்ணாசிரமப்படி அவன் பிறப்பின் அடிப்படையில் இங்க இருக்கணும், குடியரசுத் தலைவரே ஆனாலும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று இன்று வரை கடைபிடிக்கிற இந்த சங்பரிவால் கூட்டம், இந்த குருமூர்த்தி போன்றவர்கள் தலித்துகளின் நண்பனா பெரியார் எதிரியா? இதற்கு சீமான் போன்றவர்கள் நாளைக்கு பாருங்க, குருமூர்த்தி பேசுனதை ஆதரிச்சு பார்ப்பன பத்திரிகைகள் சீமான் போன்றவர்கள் ஆதரிச்சு பாத்தீங்களா, ஆதாரம் இருக்கு முஸ்லீம்களின் எதிரின்னு 2 நாளைக்கு உருட்டுவாங்க. ஆகவே எல்லாமே எழுத்தில் உள்ளபடி ஆதாரத்தோடு இருக்கிறது. அவர் இஸ்லாமியர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி, தலித்துகளை பற்றி, எல்லா சமூகத்தினர் பற்றி அவர் பேசினது. ஒருவேளை அவர்களை திட்டி இருந்தாலும் அவர்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு உரிமைக்காக தான் திட்டுவாரு. டேய் தமிழா ஏன்டா அப்படி இருக்க, டேய் சூத்திரலியோட இருக்காதரா, இன்னுமாடா இதை நம்புற, இப்படித்தான் பெரியார் திட்டுவார். அந்த பூனை தான் குட்டியை கவிட்டு போகுமே, அப்படி கவ்வும் போது பல்லு படதான் செய்யும். அந்த மாதிரிதான் தன்னுடைய மொழி, தமிழ் மொழியா இருக்கட்டும், தமிழர் அரசியலா இருக்கட்டும், தன்னுடைய மக்கள் அந்த உரிமையில திட்டினார். முஸ்லீம் லீக் திமுகவோட கூட்டணி வச்சபோது கூட அந்த கோபம், நான் காமராஜர்ல இருந்து ஏன் நீ போன அப்படிங்கிற அந்த கோபத்துல திட்டுறதுதான். இந்த தேர்தல் பிரச்சார பேச்சை வச்சுக்கிட்டு அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தாரு, தலித்துகளுக்கு எதிராக இருந்தாருன்னு தேர்தல் பிரச்சார பாணியில பேசினதை வந்து ஒரு அரசியல் கருத்தாவும் அவர் இப்படி திட்டமிட்டு பரப்பிட்டாருன்னு இவங்க கிளப்புறாங்க. ஏற்கனவே பெரியார் அசிங்கமா பேசினாருன்னு ஒரு அவதூறு கிளப்புனாங்க. இப்ப முஸ்லீம்களுக்கு எதிரி, தேர்தல் பிரச்சாரத்துல பேசினதை வச்சுக்கிட்டு தலித்துகளுக்கு எதிரிங்கிற மாதிரிலாம் கொண்டு வராங்க. பெரியார் அம்பேத்கர் உறவு வெளிப்படையா நிறைய புத்தகங்கள் இருக்கு. அம்பேத்கர் ஒருபோதும் அப்படி பேசியது கிடையாது. பெரியார் குறித்து அம்பேத்கர் பேசியது எல்லாமே வெளிப்படையா இருக்கு. ஆகவே இந்த மாதிரியான குருமூர்த்திகளுடைய பேச்சு, குருமூர்த்தி சொல்ல சொல்ல சீமான் மாதிரி ஆட்கள் தூண்டி விடுவதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்துக்குவாங்க. இவர்களெல்லாம் எந்த சீமான் குருமூர்த்தி ஒரே கருத்தை பேசுறாங்க, பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறாங்க, அதிமுகவோட சேர்ந்து வலிமையாகணுங்கிறாங்க. அப்ப இவர்களெல்லாம் யார், என்ன நோக்கத்துக்காக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது வெளிப்படையா தெரியுது. தனித்தனியா நிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவர்கள் எல்லாரும் ஒரே கருத்தியல் தான், திராவிடத்தை வீழ்த்தணுங்கிற கருத்தியல்ல இருக்கிறாங்க. அதிமுகவை பார்த்து ஆண்மை இருக்கான்னு கேட்ட கட்சி, ஒரு திராவிட கட்சியை இழிவுபடுத்தினவர் தான் குருமூர்த்தி. சாக்கடை தண்ணின்னு சொன்னாரு. இவ்வளவு இழிவுபடுத்திய பின்னர் திருப்பி கூட்டணிக்கா பேசுறாங்க. இவர்கள் தான் அறிவு நாணயத்துக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு நீங்க யோசித்து பாருங்க. பெரியார் மீது தொடர்ச்சியாக இவர்கள் வைக்கின்ற எந்த வன்மமும் எடுபடாது தமிழ்நாட்டில். இதையெல்லாம் கடந்துதான் பெரியார் இங்கு நிற்கிறார். பெரியார் பேரை சொல்லி ஆதரித்த கட்சி தான் தொடர்ச்சியாக இங்க இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியாவே இருந்தாலும் காமராஜர் வந்து பெரியார் ஆதரவுல தான் ஆட்சி செஞ்சாரு. பெரியார் தொடர்ச்சியா காமராஜர் ஆதரிச்சார். எந்த மக்களும் என்னங்க போய் போய் கடவுளை இல்லைன்னு சொல்ற பெரியார் ஆதரிக்கிறாருன்னு காமராஜரை கேட்கல, தொடர்ச்சியா காமராஜர் ஜெயிச்சாரு. அதனால பெரியார் பேரை சொல்றது, பெரியார் பேரை சொன்னா இங்க ஓட்டு கிடைக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பெரிய மித்து. அதையெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு 70-80 வருஷமா உடைச்சிருச்சு. திருப்பி திருப்பி இந்த குருமூர்த்தி போன்றவர்கள் சீமான் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இப்படி தூண்டி விட பாக்குறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சுக்குவாங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறத. இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.